ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2 கிரகங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது எந்தெந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவானும் சுக்கிர பகவானும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய இந்த தருணம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அருமையான ஒரு யோகத்தை ஒன்று உருவாக்குதுங்க. அந்த யோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அந்த யோகத்துக்குண்டான பெயர் பஞ்சாங்க ராஜ யோகம்ங்க. சரிங்களா? நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனும் கொடுங்க. சரிங்க, இந்த பதிவு நம்ம பார்க்கக்கூடியதுங்க, பதிவுக்கு போகலாம். இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 19/10/2025 இந்த தேதியிலங்க அதிகாலை 3:21 குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஒருவருக்கு ஒருவர் 72 டிகிரி கோணத்தில் நிற்கிறாங்க. அப்படி அந்த 2 கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிர பகவானும் 72 டிகிரி கோணத்தில் ஒருவருக்கு ஒருவர் நிற்கும்போது ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை தான் பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பஞ்சாங்க ராஜ யோகத்தினால 3 ராசிகள் மட்டும்தாங்க ஒரு நல்ல ஒரு பலனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் சந்திக்க போகிறாங்க. அப்போ இந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாங்க ராஜ யோகத்தினுடைய ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் கிடைக்கும், எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த 19/10/2025 ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருப்போம், எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துருப்போம். அந்த பிரச்சனைகளுக்கும் அந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மாற்று நமக்கு ஒரு வழியாக இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது நம்மளை வழிநடத்த போகுதுங்க. அப்போ இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது நம்மளை வழிநடத்தக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அதீத ஒரு வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். இதை நான் சொல்லலைங்க, பஞ்சாங்கத்திலேயே பஞ்சாங்கத்துக்காக பஞ்சாங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு அரிய வாய்ப்பு, அது ஒரு யோகமாக பஞ்சாங்கத்துக்கு ஒரு யோகமாக மாறக்கூடிய அமைப்புங்க. இதுதான் பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த யோகம் பஞ்சாங்கத்துக்கே கிடைக்கும்போது நம்ம சாதாரண மனிதர் அந்த யோகம் நமக்கு வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் வேலை செய்யும். அதை நல்ல முறையில் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி ஒரு தீர்வுக்கு வந்த பின்னாடி தான் இந்த ராஜயோகம், இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு 100க்கு 100% இல்லைங்க, 200% உங்களுக்கு நான் உத்தரவாதத்தோடு எடுத்து சொல்கிறேங்க. தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. இது நாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் ராசி முன்பதிவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது
இந்த பஞ்சாங்க ராஜயோகம் உங்களோட வாழ்க்கையை அந்த மாற்றக்கூடிய 3 ராசியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி 2வது பார்க்கக்கூடிய ராசிங்க. அப்போ இந்த 2வது பார்க்கக்கூடிய இந்த ராசி அப்படின்னா அந்த ராசி எந்த ராசி அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முன்னாடி, அந்த லக்னம் எந்த லக்னம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பஞ்சாங்க ராஜயோகம் நமக்கு எந்த மாதிரியான வேலைகளை செய்யும், எந்த மாதிரியான நமக்கு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க இந்த பஞ்சாங்க ராஜயோகம் முதல் பலனாக இந்த 2வது ராசியாக இந்த பலனை அனுபவிக்கக்கூடிய இந்த 2வது ராசிக்கு உண்டான முதல் பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, வணிகத்தில் லாபம் அப்படின்னா சாதாரணமாக கிடையாதுங்க. ஒரு தொழில் செஞ்சிட்டாலும், நம்ம ஒரு சம்மந்தப்பட்ட வணிக ரீதியில் இருந்துட்டாலும் 1 மடங்கு கிடையாதுங்க, 2 மடங்கு கிடையாதுங்க. பல மடங்கில் நமக்கு லாபத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரகால கட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அதே போல் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வணிக சம்பந்தப்பட்ட வழியிலையும் ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட ரீதியிலும் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு நிலையை அடைஞ்சு, நம்மளுடைய நிலை அப்படின்னா ஒரு வலுப்பெற்று ஒரு பலமான ஒரு ஸ்டாண்டர்டாக உட்கார போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சாங்க ராஜயோகம் முதல் பலனாக உங்களுக்கு கொடுக்குதுங்க. அப்போது 2வது பலன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய மனசுக்குள்ளே காலங்காலமாக நான் போட்டு வச்சுருக்கிறேங்க சில யோசனைகள், என்னுடைய ஆசைகள், அது அத்தனையுமே நிறைவேறுமா அப்படின்னா அந்த ஆசைகளும் அந்த எண்ணங்களும் உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம மூடி மறைச்சி பதுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அத்தனையுமே நடக்கக்கூடிய, அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டத்தை நோக்கி, அல்லது அந்த நேர காலகட்டங்கள் உங்களை எதிர்பார்த்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ அந்த நேர காலகட்டம் நெருங்கி வரும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம், அந்த ஆசைகள் அத்தனையுமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. யார் சொன்னாலும் அதை நீங்கள் தயங்க வேண்டாம், கட்டாயமாக நீங்கள் நினச்சது நடக்கும். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பங்குச்சந்தைகள் என்ன சொல்லுவோம்? ஷேர் மார்க்கெட். அந்த பங்குச்சந்தைகள் மற்றும் அதில் முதலீடுகள் அப்படின்னா, அந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போட்டுக்கோ நம்மளோட முதலீடுகள் அப்படின்னா, அந்த முதலீட்டிலையும் அந்த ஷேர் மார்க்கெட்லேயும் அதிகப்படியான லாபத்தை, பணத்தை நீங்கள் அள்ளி எடுக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டமாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் இருக்குதுங்க. அப்போ இந்த தருணத்தில் இந்த அமைப்பு, இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களை வழிநடத்தி கொண்டு விட்டு போகக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்துட்ருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம அடித்த 100 இல்லைன்னா அப்சைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் உங்களை தூக்கி கொண்டு விட்டு போய் மேலே நிறுத்தக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் கட்டாயம் நல்லா இருப்பீங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடி எந்த மாதிரியான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணமான தம்பதிகளுக்கு பல வருஷம் ஆச்சுங்க, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுங்க, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம், ஒரு குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கலைங்க, இல்லைங்க. எங்களுக்கு கரு கொடுத்தாலும் கரு அழிக்குதுங்க, காய் கொடுத்தாலும் காய் அழிக்குதுங்க, பிஞ்சு கொடுத்தாலும் பிஞ்சு அழிக்குதுங்க, கருவுலேயே கரு அழிஞ்சு போயிருதுங்க, குழந்தைக்கு எங்களுக்கு கிடைக்கலைங்க, அதுக்குண்டான யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
கண்டிப்பாக இருக்குதுங்க. 100க்கு 200% உண்டுங்க. குழந்தை பாக்கியம் கட்டாயமாக இந்த நேரத்தில் இந்த பஞ்சாங்க ராஜயோகம், பஞ்சாங்கத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தில் உங்களுக்கு அந்த பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குதுங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. அடித்து சொல்லலாங்க, உங்களுக்கு இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா உங்கள் மனசு சந்தோஷப்படும், உங்கள் வயிறு குளிரும். நீங்கள் யார் யார் முன்னாடி ஒரு குழந்தை பாக்கியம் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு அசிங்கப்பட்டோ அல்லது கேவலப்பட்டோ அவங்க முன்னாடி நின்று பேசுகிறதுக்காக கூனி குறுகி போய் நின்றுட்டு இருந்தீங்களோ அத்தனை பேர்த்துக்குமே இந்த நேரத்தில் அந்த பாக்கியத்தை கொடுத்து அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு செயல்பாடாக உங்களுக்கு கொடுக்குங்க. சந்தோஷமா, கட்டாயமாக சந்தோஷமாக இருப்பீங்க. வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அதுக்கு அடுத்தபடியே உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பஞ்சாங்க ராஜயோகம் பேச்சு திறமைங்க. உங்கள் பேச்சு திறமையினுடைய அந்த மூலியத்தில் இது நாள் வரை நீங்கள் போட்டு வந்துட்டு இருந்த அந்த திட்டங்கள் உங்கள் வாய் வார்த்தையினால் அந்த திட்டத்தையும் அந்த காரியங்களையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. அதே போல் அந்த பேச்சு திறமை உங்களுக்கு வாதாடக்கூடிய அந்த வாய் திறமையினால் மிகப்பெரிய பொருளாதார சம்மந்தப்பட்டதில் கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் அந்த அடிப்படையில் தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடியவங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்த வாய்ப்பு அத்தனையுமே நலிவு போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கவலையை விட்டுருங்க. உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தங்கள் அத்தனையுமே உங்கள் பேச்சு திறமையினால் நீங்கள் அவங்கள ஜெயிச்சு அந்த கான்ட்ராக்டை உங்கள் கைக்குள்ளே உங்கள் கைவசத்தில் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, கட்டாயமே அது நடக்கும். அப்போ அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கைவிட்டு போனதாக இருந்துட்டாலுமே உங்களுக்கு கை கூடி வந்துடும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியான எந்த மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட உழைப்புக்கு உண்டான வெற்றி, உங்களோட உழைப்புக்கு உண்டான ஊதியம், உங்களுடைய உழைப்புக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வழிநகர்த்தி கொண்டுட்டு போகிறதுக்குள்ள வழிகள் அத்தனையுமே ஆராய்ச்சி பண்ணுவீங்க, ஆய்வு செய்வீங்க. இது நல்லதா அல்லது இது கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து அந்த ஒரு மனநிலைமைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல வழிகளை சிந்திப்பீங்க. அந்த நல்ல வழிகள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். அதுதாங்க உங்களோட உழைப்புக்குண்டான வெற்றி, உங்கள் சிந்தனைக்குண்டான செயல், உங்களோட வயசுக்குண்டான வாழ்க்கை, உங்களுடைய உடலுக்கு தகுந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது, இந்த தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த பஞ்சாங்க ராஜயோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இரண்டாவதாக பலம் பெறக்கூடிய, இரண்டாவதாக அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய, இரண்டாவதாக உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ராசியாக எந்த ராசி இருக்குது அப்படின்னா கன்னி ராசிங்க. இந்த கன்னி ராசி, இந்த கன்னி லக்னக்காரர்கள் அப்படின்னா இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. என்னடா இந்த ராசியை சொல்கிறதுக்கு இவர் எவ்வளோ நேரமாக இத்தனை விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த 3 ராசிகள் எந்தெந்த ராசிகள் அப்படின்ற நான் சொல்லாமல் கடைசியாக கொண்டு வந்து சொன்னேங்க. அப்போ இரண்டாவதாக இந்த அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ராசி எதுங்க? லக்னம் எது? கன்னி ராசி, கன்னி லக்னங்க. உங்களோட வாழ்க்கையில் இனி ஒரு மாற்றம் கிடைக்கும், கட்டாயமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷமாக இருங்க, ஜெயிப்பீங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புத்தாண்டு பலன்களோடு
விரைவில் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.